டெய்லியும் ஒரு 6 ஹவர்ஸ் படிச்சா போதும் சார். ஃப்ரீயா இருக்கிறவங்க அப்படி நீங்க ஏதாவது ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல 1.5 ஹவர்ஸ் படிச்சா போதுமானது சார். ஒரு 1 இயர்ல கிளியர் பண்ணிடலாம் சார். நான் ஃப்ரீயா இருந்ததுனால நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டே தான் சார் இருந்தேன் ஃபுல்லா. அதனால எனக்கு 6 மந்த்ஸே போதுமான டைம் தான் தோணுச்சு. அதுவும் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணலாம் சார். நம்ம சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த 6 மந்த்ஸ் பத்தாது. படிக்கணும், அதுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும், அந்த கொஸ்டின்ல இருந்து இன்ஃபரன்ஸ் எடுத்து திரும்பி ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 6 மந்த்ஸ் போதுமான டைம் தான் சார். டெய்லியும் ஒரு 6 ஹவர்ஸ் படிச்சா போதும் சார். ஃப்ரீயா இருக்கிறவங்க அப்படி நீங்க ஏதாவது ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல 1.5 ஹவர்ஸ் படிச்சா போதுமானது சார். ஒரு 1 இயர்ல கிளியர் பண்ணிடலாம் சார். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அந்த ப்ரோ பேட்ச்னே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக. அவங்க டெய்லி வந்து ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் to 1 இயர்ல வந்து எக்ஸாம் கிளியர் பண்ற மாதிரி டெர்சாக் இன்ஸ்டியூட்ல ப்ரொஃபஷனல் பேட்ச் அப்படின்னு. ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க கொடுத்துறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அது அவங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குதோ அப்ப எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. இன்னும் பெட்டரா இருக்கும் சார். அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அவங்க படிச்சுட்டு அந்த படிச்சதுக்கான கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த டாபிக் அவங்க எடுத்து ஓரமா வச்சிடலாம் சார். கிளியர் ஆயிடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டோட எடுத்து ஓரமா வச்சுட்டு அடுத்த டாபிக் போயிற மாதிரி இருந்துச்சு சார். அது